சார் இப்போ வந்து ஒரு இசையமைப்பாளராக விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக் வந்து 90s கிட்ஸ்க்கும் பிடிக்குது, ஜென்சிஸ்க்கும் பிடிக்குது இல்லையா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி மியூசிக் டைரக்டர்ஸ் 90s கிட்ஸ்க்கு பெருசா பிடிக்கிறது இல்ல. என்ன காரணம்? உங்களுடைய மியூசிக் படி எப்படி எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுது? 90s கிட்ட நீ அதை சொல்லிடு ஏன் பிடிக்கலன்னு. என்னுடைய மனசாட்சியா இல்ல, அவருடைய மனசாட்சியா. 90s கிட்ஸ்க்கு பிடிக்கலையா? உங்களுடைய மியூசிக் எல்லாருக்கும் பிடிக்குது சார். ஓகே ஓகே. ஆனா 90s கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மியூசிக் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, பிடிக்க தான் செய்யுது. நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி கேட்குறோம். நம்ம அனிருத் மியூசிக் கேட்குறோம், இமான் மியூசிக் கேட்குறோம், சாய் பெங்கர் கேட்குறோம். நல்லா தானே இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, மனசாட்சி நீங்க அதான் நல்லா இருக்கு. அவரே சொல்லிட்டு அப்புறம் மனசாட்சி மட்டும் வேறையா சொல்ல போகுது. நல்லா இருக்கு. என்ன கோத்து விடலான்னு பாக்குறியா? சரி, ஓகே சார். நீங்க வந்து நிறைய புது முகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு சார்? புது டைரக்டர்ஸ், புது கண்டென்ட்ஸ் தான். நிறைய பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விஜய் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களில் 90% வந்து நியூ டைரக்டர்ஸ் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதான் மனசில் இருக்குது இப்போதைக்கு. சார், இப்போ பொதுவாக சினிமான்னு எடுத்துக்கிட்டோன்னா சில டெர்மினாலஜிஸ்லாம் பயங்கர ட்ரெண்டாக இருக்கு. இப்போ ஃபார்ஸே வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம், யூனிவர்சல் ஃபிலிம், இல்லை ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறது, மல்டிவர்ஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ விஜய் ஆண்டனி அவர்களுடைய யூனிவர்ஸில் நீங்கள் ஒரு 4 நடிகர்களை வந்து உள்ளே சேர்த்து நடிக்கிறோம் அப்படின்னா அந்த 4 நடிகர்கள் யாராக இருப்பாங்க? கதிர் கண்டிப்பா. கல்யாணியும் ஆக்ட்ரஸ் தானே, அதனால உங்களுக்கு சேர்த்துக்கிறேன். ஓகே சார். 2 இது இல்லாமல் வேற யார் இருக்கா? இன்னும் 2 பேர் சொல்லணும் சார். 2 பொண்ணு சார், திருப்தி அண்ட் ரியா, 2 பேர் வச்சுக்கலாம். இது எல்லாமே இப்படி ஆங்கரே ட்ரிக் பண்ற மாதிரி பதில் சொன்னா நாங்க எப்படி ரொம்ப இப்போ இதுக்கு மனசாட்சி என்ன பதில் சொல்றதுன்னு யோசி. ஓகே, மனசாட்சி சொல்லுங்க. இல்ல நியாயமா பேசுறாரு, அப்புறம் என்னது கதிரன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் அதுக்கு மேல மனசாட்சி பேச வாய்ப்பே இல்லை. இவங்க 2 பேரும் ஒரு பிளானிங்கோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் விஜய் ஆண்டனி சார், ஒரு பெரிய 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 நன்றி. எனக்கு வந்து ரொம்ப நிறைவான ஒரு தருணமாக இது ஃபீல் ஆகுது. Before I say a big thank you to you, உங்களை பத்தி ஒரு சில மீம்ஸ் மட்டும் காத்துட்டு இருக்கு, அது மட்டும் பார்த்துடலாமா? கண்டிப்பா, ஷூர். எஸ். நன்றி விஜய் ஆண்டனி அவர்களே. சின்ன கலைவாணர் விவேக் ஐயா இறந்த பிறகு செல்முருகன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி. மை ப்ளஷர். அவுட்ஸ்டாண்டிங் ஆர்டிஸ்ட். 2வது லாயர் படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்குறோம் சார். நான் அதான் அவர்கிட்டயே சொன்னேன், எப்படி இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு அவரை வந்து இந்த படத்துல காஸ்ட் பண்ணுங்க? முழுக்க அருண் பிரபுவோட பிளான் தான் எல்லாமே. அவருக்கு தான் அந்த தேங்க்ஸ்லாம். தேங்க் யூ. வெரி ஹாப்பி டு see you again சார். எஸ், அடுத்த இமேஜ் பார்த்தலாம். சோ இது உங்களுடைய முதல் படம் நடிக்கிற ஒரு நடிகராக how it started and how it's going? ஓகே, என்னோட முதல் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் அதான். மைண்ட் மாறும்போது முகம் மாறும் அப்படின்றது வந்து உண்மையில நான் பெரிய பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி ஒன்றும் நடக்கல. மைண்டு மாற உள்ள எண்ணங்கள் மாற ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் மாறுது. சூப்பர். அப்போ ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருக்கிறேன். உள்ள மாற்றங்கள் வந்து இப்படி ஒரு மனுஷனை உருவாக்கியிருக்கேன். சார், இதை பார்க்கும்போது மேலே ஒரு சாக்லேட் பாய், கீழே ஒரு ரக்கெட் பாய் இருக்கிற மாதிரி. அது சாக்லேட் பாய் மாதிரி தெரியுது. என் சித்தப்பா மாதிரி இல்லை சார். என்ன கல்யாணி ஜென்சி கிட்ஸ்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா சார் இல்ல சார், இந்த மாதிரி சாக்லேட் பாய் தான் உங்களுக்கு வேணுமா? 100 பேர் இருக்காங்க. இல்ல பட் ஆனா எனக்கு சாக்லேட் பாய் அப்படிலாம் இல்ல, ஃபகத் ஃபாசில் சார் பார்த்த மாதிரி இருக்கு சார். ஓகே சார், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு இமேஜ் காத்துட்டு இருக்கு. விஜய் ஆண்டனி பி லைக் டிரெக்டரும் நானே, ப்ரொடியூசரும் நானே, மியூசிக் டிரெக்டரும் நானே, ஆக்டரும் நானே, அது நானே. அந்த மாதிரி இந்த மீமை பண்ணது யாரு? ஏதோ சரி பண்ண தெரியுது சார். இல்ல சார், இவ்வளோ பரிமாணங்கள் உங்களுக்கு இருக்கு, எப்படி உங்களுக்கு டைம் இருக்கு, எப்படி பேலன்ஸ் பண்றீங்க சார்? டைம் இருக்கு, பார்ட் டைம் ஒன்று பண்றேன். அருண் பிரபு பாத்தீங்கன்னா ரைட்டர், ஆக்டர். அருண் பிரபு பத்தி தெரியுமா உங்களுக்கு? இஸ் ஆக்டர் பேசிக்கலி. அது ஸ்டேஜ் ஏறும்போது தெரிஞ்சு சார். அவர் நிறைய டிவி சீரியல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆக்டர் கம் ரைட்டர் கம் டைரக்டர். இது என்ன இருக்குன்னு தெரியல உள்ள. ஆக்சுவலி லிரிக் ரைட்டர். எப்படி சார் இப்படி அமைதியாக? டீமே வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் டீம்னு நினைக்கிறேன். இந்த மீமுக்கு வந்து ஆன்சர் வந்து அங்க பக்கத்துல இருக்க போட்டோலயே இருக்கு சார். எல்லாமே கலெக்ஷன் சார். ஓகே, அப்படியே இறுதியாக ஒரு ஃபைனல் மீம் நமக்காக. இந்த படத்துல அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு விஜய் ஆண்டனி அவர்கள். அரசியல் பயணத்திற்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொன்னோடனே விஜய் ஆண்டனி சாரோட ரியாக்ஷன் அதேதான். தேங்க் யூ. ஓகே சார், நன்றி.
தேங்க்யூ ஸோ மச். வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.